நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. ஜெயந்தி நம்புறது உண்மைன்னா அவன் ஏன் தம் பேரை ராஜான்னு ஆஸ்பத்திரியில் சொல்லணும்? வசந்த் மட்டும்தான் கெட்டவன் நினைச்சேன். ஆனா வசந்த் வடிவத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்களா தான் இருப்பாங்க போல் இருக்கு. ஆறுமுகம், ராஜா ஹாஸ்பிட்டல்ல பார்த்த பானு யாருன்னு விசாரிச்சிங்களா? அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜில் இருக்கான், மூளை வேற பாதிக்கப்பட்டிருக்கான். பணம் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறேன், எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்துக்கன்னு ராஜா டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லையா? அப்படி யாரும் இருக்கிற மாதிரி தெரியலமா. இந்த பானு விஷயத்துல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். எல்லாரும் சொல்ற மாதிரி அவன் டூப்ளிகேட் வசந்தனா, அவனை ஏதோ ஒரு பெரிய மோட்டிவோட தான் நடமாட விட்டுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மைதான் அங்கிள். ஜெயந்தி மட்டுமே அவங்க நோக்கம் மாதிரி தெரியல. அவளை வச்சு வேற ஏதோ பெரிய வேட்டைக்கு அவங்க தயாராகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமாமா, நாம எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஜெயந்தி அந்த சதி வலையில இருந்து சீக்கிரமா வெளியே கொண்டு வரணும். ஆனா நம்ம சொல்றது எதையுமே அவ நம்பவே மாட்டேங்கிறாளே. ஒரு முடிச்சு அவுக்கணும்னு நினைக்கிறப்போ இப்படி பல முடிச்சு வரிசையா விழுந்துகிட்டே இருக்கு. என்னங்க பண்றது? யோசிப்போமா. ஆறுமுகம், ராஜா சிந்தாமணி வீட்டுக்கு அடிக்கடி வருவானா? முன்னெல்லாம் அடிக்கடி வருவான். சிந்தாமணி அம்மாவும் அவனு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு யாராவது வந்துட்டா டக்குன்னு பேச்சை நிறுத்திடுவாங்க. ஆனால் இப்போ 2-3 நாளா அவனை ஆளையே காணோம் சார். இனிமே நீங்க அடிக்கடி சிந்தாமணி வீட்டுக்கு போங்க. அங்க என்ன நடக்குதுன்னு கவனிச்சு அப்பப்போ எங்களுக்கு தகவல் கொடுங்க. சரி மேடம், நான் வரேன். அங்கிள், இந்த பானு யாரு, அவளுக்கும் ராஜாவுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறத முதல்ல நாம கண்டுபிடிக்கணும். ஆமாமா, ராஜாவை ஃபாலோ பண்ணி அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பானுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பார்ப்போம். ஆறுமுகம், வாயா. என்னப்பா ராஜா, சௌக்கியமா? என்ன விஷயம்? யோ கிளம், என் பேர் வசந்த். அது ஜெயந்திக்கு, எனக்கு நீ ராஜா தான். இங்க பாரு, உன்னால எதையும் என்கிட்ட மறைக்க முடியாது. சிந்தாமணி அம்மா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்கப்பா. ஏன் சிரிக்கிற? நீ சொல்றதை கேட்டு சிரிக்காம என்ன பண்ண முடியும்? சிந்தாமணி அம்மா உன்கிட்ட சொல்ற அளவுக்கு சீப் ஆயிட்டாங்களா? இந்தப்பா, இந்த உதாரணம் என்கிட்ட விடாத. எனக்கு எல்லாம் தெரியும், நீ ராஜா தான். சரி, நான் ராஜானா வசந்த்ங்க. அது தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா என்ன? வசந்த சிந்தாமணி ஏதாவது செஞ்சுட்டாங்களா இல்ல ஆளை வச்சு தீத்துட்டாங்களா? ஐயோ, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. வசந்த நீயும் சிந்தாமணியும் சேர்ந்து தான் ஏதோ பண்ணிருக்கீங்க. இது நானா? இந்தப்பா, நான் பிள்ளைக்குட்டிக்காரன்ப்பா. பஸ் வரும்னு இங்க வந்தேன், பஸ் வரல, பழிதான் வந்திருக்கு. போலீஸ் உன் மேல ஒரு கண்ணு வச்சிருக்க ஆறுமுகம். போலீஸ் என் மேல கண்ணு வச்சிருச்சா? கண்ணு வச்சதுக்கே இவ்வளவு பயப்படுறிய, கண்ணு வச்ச போலீஸுக்கு கை வைக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இந்தப்பா, போலீஸ் கையை வச்சு அந்த உடம்பு தாங்குமா? தாங்காதுதான். அதனாலதான் சொல்றேன், உண்மையெல்லாம் என்கிட்ட கக்கிடு. இந்தப்பா, உங்ககிட்ட இருந்து உண்மையை வாங்கலான்னு நான் நினைச்சேன். நீ என்னடான்னா எங்கிட்டே பிளேட்டை திருப்ப பாக்குறிய? இந்தப்பா, பஸ் வரலனாலும் பரவாயில்லப்பா, நான் நடந்தே போய்க்கிறேன், என்ன ஆளை விடுப்பா.
நான் ஜெயிலிருந்து தப்பிச்சிட்டேம்மா. ஐயோ, உன்னை பார்த்துட்டு போலாம் தான் இங்கே வந்தேன். நீ ஏன்னா இப்படி ஆயிட்ட? கொலை செய்யற அளவுக்கு உனக்கு மனசு வராதே. உன்னை போய் உள்ள வச்சுட்டாங்களே. எல்லாம் விதிமா. நான் செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். யாரோ செஞ்ச தப்புக்காக நீ எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும்? உண்மையை சொல்லிட வேண்டியதானே? இது வரைக்கும் சொல்லலம்மா. இனிமே சொல்லலாம் தான் இருக்கேன். உன் புருஷனா நடிக்கிறானே, அவன் எங்க? என்ன நான் சொல்ற? புருஷனா நடிக்கிறவரா? ஆமாம்மா. இப்ப இருக்கிறவன் உனக்கு புருஷனும் இல்ல, அவன் பேர் வசந்தும் இல்ல. நீ எப்பவுமே தெளிவா தானே நான் பேசுவ. இப்ப என்னாச்சு உனக்கு? அவர் மேல உனக்கு என்ன கோவம்? உன் புருஷன் வசந்த் மேல வச்சிருக்க பாசத்தினாலதான் நான் இவ்வளவு பெரிய பழிய சுமந்துக்கிட்டு இருக்கேன். உன் தாலி நிலைக்கணுன்றதுக்காக தான் நான் ஜெயிலுக்கே போனேன். அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாத போச்சேம்மா. நீ என்ன நான் சொல்ல வர? எனக்கு எதுவுமே புரியல. புரியாம தான் நானும் மாட்டிக்கிட்டேன். யமுனாவை கொலை பண்ணது யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. யமுனாவை கொலை பண்ணது இப்போ உன் கூட புருஷனா இருக்கானே, அவன்தாம்மா. இல்ல, என் புருஷன் ஒரு எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காதவரு. அவர் மேல நீ வீணா பழிய போடாதுன்னா. உன் புருஷன் வசந்த் நல்லவர் தாம்மா. ஆனா இப்போ உன் கூட இருக்கிறவன் வசந்த் இல்ல. நீ எப்படி அவனை வசந்த் நம்பிக்கிட்டு இருக்கியோ அதே மாதிரி தான் நானும் நம்பினேன். அதனாலதான் அவன் செஞ்ச கொலையை நான் செஞ்சதா சொல்லி ஜெயிலுக்கும் போனேன். என் தங்கச்சி வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சுதான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன். ஆனா என்னைக்கு அவன் வசந்த் இல்லைன்னு தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் நான் எதுக்குமா ஜெயில இருக்கணும்? அதான் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டேன். ஆனா அந்த கொலைகாரனை என்னைக்கு நான் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறனோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. சில உண்மைகள் வெளியே வரணும்னா இப்படி ஒரு நாடகம் நடந்ததா தீரணும். என்னம்மா சொல்ல வர? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. போக போக எல்லாம் புரியும்னா. என்னம்மா நீ உன் புருஷனே பொய்ன்னு சொல்ற, நீ பேசாம இருக்க? என் புருஷன் நல்லவர்னு எனக்கு தெரியும்னா. நந்தினி என்ன ஜெயில பார்த்து எல்லா விஷயத்தையும் சொன்னாங்கம்மா. நந்தினிக்கு என் புருஷன் மேல எப்பவுமே ஒரு பகை உணர்ச்சி இருக்கு. அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க போல இருக்கு. நந்தினி சொன்னதை வச்சு மட்டும் உன்கிட்ட நான் எதுவும் சொல்லலம்மா. வசந்த் ஒரு வார்த்தை கூட யாரும் அதிர்ந்து பேச மாட்டார். ஆனா இவன் எல்லாரும் ரொம்ப கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கான். இதுல இருந்து உனக்கு தெரியலமா ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம்? ஹலோ, யாருங்க? யாருமா இங்க? தரமா ஜெயந்தி, உன் புருஷனா நடிக்கிறவன நான் போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் நான் போலீஸ்ல மாட்ட மாட்டேமா. இது சத்தியம். பேசிக்கலாம்னா நீ போனா. இது சத்தியம். முதல்ல போ. யாருமா உள்ள? வாங்க சீக்கிரம். தரமா உங்க அண்ணன் இங்க வந்தாரா? இல்லையே. கதவை திறக்க சொன்ன, ஏன் திறக்கல? உள்ள ஒரு ஆம்பளை குரல் சத்தம் கடிச்சா யார் அது? யாரும் இல்லையே. பக்கத்து வீட்டு ரேடியோ சத்தம் கேக்குது. உங்க அண்ணன் ஒரு கொலை குற்றவாளி. அவன் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான். அவன் ஜெயில இருந்து நேரா உங்களை தான் தேடி வருவான். அப்படி இங்க வந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். தெரியுதா? சரி சார். ஏமாத்தலாம் நினைக்காதீங்க. வாங்கயா. என் குழந்தை மேல கை வைக்காதீங்க. ஏன்? ஒரு கொலைகாரன் என் குழந்தைய தொடறத நான் விரும்பல. ஏன்? அதிர்ச்சியா இருக்கா? இல்ல, ஆச்சரியமா இருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? நீங்க அனுபவிக்க வேண்டிய தண்டனைய எங்க அண்ணன் அனுபவிச்சுட்டு இருக்காரு. எனக்கும் நல்லா தெரியும் ஜெயந்தி. நானே போய் போலீஸ்ல எல்லா உண்மைகளையும் ஒத்துக்கலான்னு பார்த்தேன். ஆனா அப்படி பண்ணா உன் அண்ணன் மட்டும்தான் வெளியே வருவார். பல உண்மைகள் வெளியே வராம போயிடும். உன் வசந்த கண்டுபிடிச்சு உன்கிட்ட ஒப்படைச்சதுக்கப்புறம் உடனே போய் போலீஸ் கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லி சரண்டர் ஆகி அடுத்த நிமிஷமே உன் அண்ணனை ரிலீஸ் பண்ண போறேன். யமுனாவை எதுக்காக கொலை பண்ணீங்க? சிந்தாமணி சொல்லி தான் செஞ்சேன்.
நான் வசந்தில் ராஜாங்கிற உண்மை அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. தப்பிச்சு ஓடினா சிந்தாமணியோட ஆளுங்க அவளை ஆற்றுல தள்ளி விட்டாங்க. ஆனால் அவள் அங்கேயும் சாகலை. ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடிட்டு இருந்தா. நான் அங்கே போய் அவள் கதையை முடிச்சிட்டேன். யமுனா ஏற்கனவே மரணத்தோட போராடிட்டு இருந்தவ. பாவம், என்ன மாதிரி அவளும் கஷ்டப்படுறதுக்குன்னே பிறந்தவ போல இருக்கு. வாழ்க்கையில் நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் ஜெயந்தி. யமுனா யாருன்னே தெரியாமல் அவளை கொன்னுட்டேன். என்னையே நம்பியிருந்த பானு, அவளுக்கும் நான் நம்பிக்கை மோசடி பண்ணிட்டேன். என்னை நம்பி தன் குடும்பத்தையே விட்டுட்டு வந்தா. அவகிட்ட இருந்த நகையெல்லாம் பறிச்சுட்டு அவளை மலையிலேருந்து தள்ளி விட்டுட்டேன். பானு இப்போ உயிரோட தான் இருக்கா. கோமா ஸ்டேஜில் இருக்கா. எனக்காக தன் வீட்டையே மறந்துட்டு வந்தா. இப்போ தண்ணியே மறந்துட்டு இருக்கா. அவங்க இப்ப எங்க இருக்காங்க? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் டாக்டர் ரங்கநாயக்கியோட பராமரிப்பில் தான் இருக்கா. டாக்டர் ரங்கநாயகியா? அவங்களும் எனக்கு நல்லா தெரியுமே. அப்படியா? ஜெயந்தி, எப்படியாவது பானுவை காப்பாத்திடணும். அவளை குணமாக்கி அவள் வீட்டில் கொண்டு போய் விட்டணும். நிச்சயமா பானு குணமாயிடுவாங்க. அவங்க சரியானதும் அவங்க விருப்பப்படி நீங்க தான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். நான் அவளை உண்மையாகவே நேசிச்சிருந்தா தானே அவள் எனக்கு கிடைச்சிருப்பா. நான் அவளை ஏமாத்தணும் தானே காதலிச்சேன். அதான் நானே ஏமாந்து போய் நிற்கிறேன். நான் ஒரு கொலைகாரன் ஜெயந்தி. செஞ்ச தப்புக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடணும்னு இருக்கேன். தயவுசெய்து என்னை மன்னிச்சிடு. நந்தினி, அடரே ஜெயந்தி, வாங்க வாங்க உட்காருங்க. அன்னைக்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டேன். அதனால என்ன? என்கிட்ட தானே பேசுனீங்க. அதெல்லாம் நான் அன்னைக்கே மறந்துட்டேன். குழந்தை எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. வாமா ஜெயந்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கா. உட்காருமா. குழந்தை எங்கம்மா? அவளை பக்கத்து வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். அங்க திவ்யா அனுன்னு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஓ. அவங்களோட நல்லா ஒட்டிக்கிட்டா. அப்படியா? ஏன் பேத்தியாச்சே, அவ எல்லார்கிட்டயுமே நல்லா ஒட்டிப்பா. ஜெயந்தி, என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நந்தினி. அவர் மலைக்கு போறதுக்காக விரதம் இருக்காருல்ல, அதான் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இப்படி காய்கறி வாங்குற சாக்குல வந்தா தான் உண்டு. சார், யார் சார் வேணும்? நான் வந்திருக்கேன்னு சொல்லு. உங்க மேடம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. மேடம் பேசிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெளியில இருங்க. யோ, என் 30 கோடி ரூபாய் சொத்து அவங்க கிட்ட இருக்குது. நான் கேட்க வந்திருக்கேன். அதை பத்தி எனக்கு தெரியாது. முதல்ல வெளியே போயா. போயா. என் மேல கை போயான்ற. வெளியே போயா. என் சட்டை. வெளியே போயா. உர்றா. வெளியே போய் கையை விடுறா. வெளியே போயா. போயான்ற. அம்மா, ஜெயந்தி கூட்டிட்டு உள்ள போங்க. வாமா. கையை விடு. வெளியே போய். முத்து, அந்த ஆளு உள்ள அனுப்பு. உன்னை நான் உட்கார சொல்லலையே. நந்தினி, நீ என்ன அவமானப்படுத்துறியா? வேற என்ன பண்ண சொல்ற? என் வீட்டுக்கு வந்து என் வேலைக்காரன்ட்டே தகராறு பண்ற. உனக்கு எதுக்குடா மரியாதை? ஏய், என் காசு எனக்கு கொடுத்துட்டா நான் எதுக்கு இங்க வரேன்? அது உன் சொத்து இல்ல, உன் முன்னோர்கள் சொத்து. உன் பாட்டி விருப்பப்படி அதை நல்ல காரியங்களுக்கு தான் பயன்படுத்த முடியும். உனக்கு தர சட்டத்துல இடம் இல்ல. சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உன் கையில தானே இருக்கு. நீ நினைச்சா எது வேணா நடக்கும். எது வேணா நடக்குங்கிறதுக்காக என்ன வேணா நினைக்க முடியுமா? இத பாரு, என்னால அதிகாரத்தை தப்பா பயன்படுத்த முடியாது. நந்தினி, நான் இங்க பிச்சை கேட்டு வரல. 30 கோடி ரூபாய் சொத்துல என் கைக்கு 3 கோடி ரூபாயாவது வந்து சேர்ற மாதிரி பண்ணிடு. இல்லனா உன்னை அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவேன். என்ன மிரட்டலியா? இப்பவே போலீஸ் போன் பண்ணி உன்னை அவங்க கிட்ட ஒப்படைக்கிறேன். நந்தினி, நான் சொல்றத கேளு. ஏற்கனவே என்ன போலீஸ் தேடிட்டு இருக்குது. நீ போன் பண்ண உன்னை தொலைச்சிடுவேன். உன்னை மாட்டி விடணும்னு தானேடா போனே பண்றேன். நந்தினி, போன வை. சொல்லிடு. புரியாது. போன வைன்னு சொன்னல. புரியாது. நீ கையை விடு முதல்ல. விடுங்கறா. விடுடா. விடுடா. நந்தினி, சொல்ல கேளு. வேணாம்.
டேய், விடுடா, விடு. நன்றி போன கிழமை இல்லைன்னா இவ்வளவு தீர்த்துருவேன். வச்சிருமா, நீ போன வச்சிரு. ஒண்ணு பண்ணிடாதப்பா. வச்சு. பரசுராம், முதல்ல அவளை விடு. வீட்டுக்கு வந்த விருந்தாளி எப்படி பிடிச்சு வச்சிருக்கே? உனக்கு ஏதாவது மேனஸ் இருக்கா? அவளை விடு முதல்ல. விடுன்னு சொல்றேன். விடுப்பா. எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம் ப்ளீஸ். இப்ப போறேன், மறுபடியும் நான் வருவேன். ஜெயந்தி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? ஒண்ணு இல்ல நந்தினி. Thank God. அந்த படுபாவி இப்படி நடந்து பண்ணு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. எனக்கு ஒண்ணும் இல்ல அத்தை, நீங்க வருத்தப்படாதீங்க. நாம எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுறோம். நல்லவங்களா கெட்டவங்களான்னு பழகி பார்த்தா தான் தெரியுது. அதையே தான் நான் உங்களுக்கும் சொல்றேன். உங்க பக்கத்துல இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அது உங்களுக்கு போக போக புரியும் நந்தினி. வரேன் அத்தை, வரேன். ஜெயந்தி, அந்த பொண்ணு என்னைக்குதான் புரிஞ்சுப்பாளோ தெரியலையே. கவலைப்படாதீங்களா, நேரம் வரும், அப்ப தானா புரிஞ்சுக்குவா. வாங்க.